ஹாய், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்ப்பீங்க. ஓமன்ற ஒரு நாட்டில் ஏமன், அன்றைக்கி ஏமன், அந்த ஏமன்ற கண்ட்ரியில் ஒரு நிகழ்வு. அதாவது தமிழ்நாட்டில் கேரளாவிலேருந்து ஒரு பெண்மணி போயிருக்காங்க. நிமிஷா பிரியான்னு அவங்க பேர். அவங்க நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வேலை பார்க்குறப்ப என்ன இருக்குது, அங்கே ஒரு சின்னதாக ஒரு மருந்துக்கார மாதிரி ஒரு கம்பெனி, ஒரு பிஸ்னஸ் ஒருத்தர் அந்த நாட்டு ஏமன் நாட்டு நபரோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன ஆயிருக்குன்னா, அவங்க திடீர்னு வெளிநாடு போகிற திடீர்னு நம்ம எஸ்கேப் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் பாஸ்போர்ட், அந்த நிமிஷாப்பிரியோட பாஸ்போர்ட்டை அந்த ஹவுதிமாங்க ஒரு பேர், அந்த நபர் பேர், அந்த ஏமன் நாட்டை சேர்ந்த ஒரு பேர், அவருக்கு பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்க திடீர்னு பிஸ்னஸ் யாரும் ஏமாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த நிமிஷா பிரியாவோட பாஸ்போர்ட்டை அவர் வாங்கி வச்சு, இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவருக்கு ஒரு போதை ஊசியை போட்டு இது பண்ணியிருக்காங்க. அவர் அடிக்ஷன் பண்ணி அந்த போதை அதிகமானதுனால அவர் இறந்து போய்த்தார். அந்த அவுதின்றவர், அந்த ஏமன் நாட்டை சார்ந்தவர் அவர். அதனால் அந்த கேரளாவை சேர்ந்த நர்ஸை 2017 இது நிகழ்வு நடந்திருக்கு. அதுக்கு 2020 தூக்கு தண்டனை அந்த நிமிஷா பிரியாவுக்கு விதிச்சிருக்காங்க. ஸோ இந்த தூக்கு தண்டனை என்னன்னா, 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்றும் இறந்து போனால் தெரியுமா, இவங்க ஊசி போட்டு கொண்டாங்க, போதை ஊசி போட்டு ஒருத்தர் கொண்டாங்க தெரியுமா. இந்த கொண்டாங்கன்னு இல்லை, தன்னுடைய பாஸ்போர்ட்டை வாங்குறதுக்காக போராட்டம் பண்ணதில் அவருக்கு அந்த ஊசி போட்டிருக்காங்க. அப்படி ஊசி போட்டு அவர் இது பண்ணதில்ல, அவர் கொடுக்கல ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் கொடுத்தனா அது ரொம்ப போதை ஊசி செத்து போனார். ஸோ அதனால் அந்த செத்து போனவங்க என்ன தண்டனை சொல்கிறாங்கன்னா, அதுதான் உண்மை. அவங்க 8 கோடி தரன்னு இவங்க தரப்புலன்னு சொல்லப்பட்டது, அதுதான் அவங்க ஏற்றுக்கலை. சரி, அதனால் 2025 நேற்று தூக்கில் போட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தூக்கு நிறுத்தப்பட்டது. அதுக்கான காரணம் என்னென்னா, இந்தியாவுடைய மத்திய சார்பு ஏகப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்த அது ஏற்றுக்கலை. அந்த பாதிக்கப்பட்ட கொலை பண்ணாங்க தெரியுமா, அவுதின்னு சொல்லிட்டு அவங்கள ஏற்றுக்கலை. காரணம் என்னென்னா, ஏமன் நாடு பார்த்தீங்கன்னா இப்போ அவுதி கண்ட்ரோல் இருக்குது. அவுதியை இந்தியா ஏற்றுக்கலை அவங்கள. ஸோ அதனால் இதனால் ஒரு பிரச்சனைகள் ஒன்று. அதனால் என்னென்னா, கேரளாவை சார்ந்த அபுபக்கர் இஸ்லாம் ஒருத்தர், அவர் பேர், அவர் என்ன பண்ணியிருக்காரு, இது மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திடுறாரு. அவர் சன்னி இஸ்லாமிய பிரியை சார்ந்தவர். அவர் இது மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துறதுனால அந்த பெண்ணை தூக்கில் போடாமல் தடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த பெண்ணோட உயிர் காப்பாற்றப்பட்டிருந்து அவர் இது மாதிரி பேசுனால தடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் இப்போ இந்தியா முழுக்க போயிட்டு இருக்கு. அந்த நிமிஷா பிரியாவோட தூக்கு தண்டனை நிரந்தரமாக தடை பண்ணுவோமா பண்ணாரா தெரியல. அந்த பெண்ணுடைய மரண தண்டனத்தை தடுத்தவர் இவர் தான். அந்த அவதின் கொண்டாங்கன்னு சொன்னாங்க தெரியுமா, கொலை பண்ணாங்கன்னு சொன்னாங்க தெரியுமா, அவங்களுடைய அந்த கொலையை தடுத்தது இவர். அந்த சொந்தக்காரங்கிட்ட பேசி அவர் தடுத்து நிறுத்தியிருக்காரு. ஸோ இது தற்காலிகமாக அல்லது நிரந்தரமான்ற நம்ம தெரியல. அந்த பெண்ணின் மரணம் என்பது காப்பாற்றிருக்காரு. அந்த தூக்கு தண்டனை நிரந்தரமாக ரத்து செய்யப்படுமான்றது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. ஸோ நடந்தால் நல்லது தான் இருக்கும். சிறை தண்டனை வேணால் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. நிமிஷா பிரியாவோட உயிர் இந்த அபுபக்கர்ன்றவரால் காப்பாற்றப்பட்டிருக்குது தான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கணும்னு தெரியல. இந்தியா வேற்றில் ஒற்றுமைன்றதை நிரூபிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அந்த நாட்டில் எப்படின்னா, அவங்க சொல்கிறது தான் தண்டனை. அதை பாதிக்கப்பட்ட குடும்பம் என்ன சொல்கிறது தண்டனை. ஸோ அவங்க இவர் பேச்சுவார்த்தை நடத்தி இது மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றதை நம்ம பொறுமையாக பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களோட விடைபெறுவது முத்துப்பிரகாஷ். பாய்.